வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரேயோவில் காப்பி பேஸ்ட் அண்டு மூவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே காப்பி அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சரை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிரேயோ பராமெட்ரிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரூடில் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு ஸ்கொயரில் வந்து ஒரு ஹோல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஹோலை வந்து நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஹோல் தானே வெரி சிம்பிள் ஒன், ஏன் நீங்கள் இதை காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹோல் அப்படிங்கிறது ஓகே சிம்பிள் ஒன், நம்ம ஈஸியாக ஒரு இடத்துல காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்த ஹோல்லேயே இன்னும் நிறைய ஃபீச்சர் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை ஒவ்வொரு டைம் பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாகும். இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்வீப் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டேப்பர் ட்ரா பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து இன்னொரு டைம் ட்ரா பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அது மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். நான் காம்ப்ளிகேட்டாக ரொம்ப எதுவும் பெருசாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் வெறும் சிம்பிளாக ஒரே ஒரு ஹோல் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அந்த காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டாப்பில் பாருங்கள், மாடல், இதுக்கு கீழே மாடல் டேப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு காப்பி, அதுக்கு கீழே இருக்கிறது பேஸ்ட்டில் 2 டைப் ஆஃப் பேஸ்ட் இருக்குது. அதாவது நார்மலாக கண்ட்ரோல் V ப்ரெஸ் பண்ணால் வரக்கூடிய பேஸ்ட் ஒன்று, இங்கே வந்து பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு V இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்கும் பேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து டெலிட். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், நம்ம நார்மலாக செலக்ட் பண்ணுவோம், இல்லை எங்கேயாவது ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெலிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காப்பி கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் காப்பி கமாண்ட் வந்து ஹைடில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நான் வந்து இந்த ஹோலை செலக்ட் பண்ணதும் எனக்கு இந்த காப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் காப்பி செலக்ட் பண்ணுறேன். காப்பி செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட்டில் நான் முன்னாடி சொன்னால் 2 டைப் ஆஃப் பேஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நார்மல் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நார்மல் பேஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் பேஸ்ட்டை கிளிக் பண்ணது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோல் வந்து என்ன ஃபீச்சரோ அந்த ஃபீச்சர் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஹோல் ஃபீச்சர் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஹோல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே ஹோல் டேப் இருக்குது. ஸோ அதோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் நார்மலாக போயிட்டு எப்போ போல் பிளேஸ்மெண்ட் லொக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோல் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட லென்த்து, இதோட ஹைட்டு, எங்கேருந்து இது வரைக்கும் இருக்கணும், டயாமீட்டர், ஸோ இது மாதிரி க்ரியேட் ஆகும். இதோட டெப்த்து எல்லாமே டிஃபால்ட்டாக இதோட என்ன இருந்துச்சோ அது இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் பேஸ்ட். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு ரியலாகவே வந்து பேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிபெண்டட் காப்பி, ரியல் ஃபீச்சர்லேருந்து டிபெண்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணுறோமா இல்லை இண்டிவிஜுவலாக காப்பி பண்ணுறோமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபுல் டிபெண்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் காப்பி பண்ணுற அந்த ஃபீச்சருக்கு மூவ் அண்ட் ரொட்டேட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை டிக் கொடுத்துக்கலாம். இல்லை அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2ல் ஏதோ ஒன்று தான் நம்ம டிக் பண்ண முடியும். நீங்கள் இந்த அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளை மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு அந்த மூவ் அண்ட் ரொட்டேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம அட்வான்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தது எனக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த டேஷ்போர்டில் மூவ் காப்பி அப்படிங்கிற ஐக்கான் இது, அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருச்சு. இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறது வந்து மூவ். அப்படி நம்ம மூவ் பண்ணும்போது ரொட்டேட் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரொட்டேட் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செலக்ட் ஐட்டம். ஸோ நோ ஐட்டம் எதுவும் செலக்ட் பண்ணல, நம்ம இங்கே வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் டிஸ்டன்ஸை எடுத்துக்கும். நீங்கள் 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆங்கிளாக எடுத்துக்கும். ஏன்னா இது நம்ம 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாஸ், ஓகே, கேன்சல், இது ஓகே. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்து அந்த ரவுண்டு சாம்பர் அதில் யூஸ் பண்ண மாதிரி அந்த செட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு மூவ் இருக்குது, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து பாருங்களேன், நியூ மூவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஹோல் வந்து இந்த ஹோலுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறேன்.
ஸோ இந்த டேரெக்ஷனில் 10 mm வந்து இந்த ஹோல் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நான் ஒரு 6 கொடுக்குறேன். 6 மூவ் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து எனக்கு ஆங்கிளாக வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆங்கிளாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், செட்டிங்ஸில் போயிட்டு மூவ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ரொட்டேட் கிளிக் பண்ணதே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கும், ஒரு ஆர்ஜின். இங்கே பாருங்கள், ரொட்டேஷன் டேரக்ஷனில் ஏதாவது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ இந்த எட்ஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு 20 டிகிரி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 20 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று சென்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு எட்ஜு கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிளேனை கிளிக் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு டேட்டம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் 2 செட்டு கொடுத்துருக்காங்களே, இன்னொரு மூவ் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து ரொட்டேட் 20 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நான் ஒரு 9 mm ஒரு 10 mm ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். நான் மறுபடியும் நியூ மூவ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த டேரெக்ஷன் நீங்கள் பாருங்கள், டேரெக்ஷன் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை எட்ஜு கிளிக் பண்ணலாம், இல்லை ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணலாம். பட் என்னோடய சாய்ஸ் வந்து சர்ஃபேஸ் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும்? இந்த சர்ஃபேஸ் எனக்கு 10 mm ஆர் 50 mm மூவ் ஆகணும். ஓகே, 50 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஒரு 20 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்போ இந்த ஐட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகலை, இங்கேருந்து 20 ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு அங்கேருந்து 20க்கு வந்துட்டு ட்ராவல் ஆகிருக்கு. மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னொன்று ஆட் பண்ணிவிட்டு, அதாவது இது வந்து நான் இந்த டேரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இந்த டேரெக்ஷனில் இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 5. இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிட்டு போக முடியும். நான் மறுபடியும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இந்த டேரெக்ஷனில் ஒரு 20. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு 4 மூவ் வந்து நம்ம கண்டினியூஸாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரொட்டேட் ஆச்சு, ஸ்ட்ரெயிட்டாக போச்சு, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு 5 வந்துச்சு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 20 போயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் பண்ண ஹோல் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பேஸ்ட்டில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்கும் அந்த ஹோலுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், இல்லை ஆங்கிள் தெரியும், ஒரு ஹோல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை செலக்ட் பண்ணி அப்படியே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஹோலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபீச்சருக்கும். நீங்கள் இன்னும் வந்து இதெல்லாம் ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி ஒரு குரூப்பு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த குரூப் க்ரியேஷன்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு மாடல் ட்ரீயில் வந்துட்டு மூவ்டு காப்பி 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு இன்னொரு டவுட். இப்போ இந்த வந்து எடிட் டெஃபினிஷன் பண்ணேன் அப்படின்னா, இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதை தான் காப்பி பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ஸோ இதோட கண்டினியூட்டி தான் அங்கே இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒரு 6ன்னு கொடுக்குறேன். டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே பாருங்கள், சேம் டைம் அங்கேயும் வந்து நம்மளுக்கு டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மூவ் பண்ண அப்படின்னா அதுவும் மூவ் ஆகும். ஏன்னா இதுதான் வந்துட்டு பேராமெட்ரிக் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹோல் பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் இருக்குது. அப்போ இந்த ஹோல்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டைமென்ஷனுமே வந்து லாக்டு டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக அது கூட மெர்ஜாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ மூவ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இந்த ஹோலும் மூவ் ஆகும். ஸோ டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும், டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மூவ் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று பேஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம், ரெஃபரன்ஸ் பேஸ்ட் பண்ணி எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு நான் காப்பி பண்ணிவிட்டேன். பேஸ்ட்டு ஸ்பெஷல் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு ஹோல் வேணும், எனக்கு இப்போ இந்த சர்ஃபேஸில் வேணும் அப்படின்னு இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ஹோல் அதாவது இந்த ஹோல் வந்து இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருந்தது, எக்ஸ் ஆக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, ஒய் ஆக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே ஹோல் அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே டைமென்ஷனில் இங்கே வரும். உங்களுக்கு இங்கே மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/2 அப்படின்னு வந்துருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 அப்படின்னு வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹோலுக்கும் இப்போ பார்க்குற ஹோலுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஹோல் நான் க்ரியேட் பண்ணது, ரெண்டாவது ஹோல் நான் மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா மூவ்டு காப்பி 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணினது. ஸோ அதனால் டேரெக்டாக உங்களுக்கு ஹோல் 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 அப்படின்னு ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் மாடல் ட்ரீயை பார்த்தீங்க அப்படின்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது மூவ் பண்ணுதா, காப்பி பண்ணுதா, இல்லை வந்து இது அரே பேட்டர்ன் இது மாதிரி ஏதாவது பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம அந்த மாடல் ட்ரீயை பார்த்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.